ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 1999ல வெளிவந்த ஹெண்ட் ஆஃப் டேஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை சாத்தான் பூமிக்கு வரதுக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நியூயார்க்கு முன்னாடி நாள் அவ கூட சேர்ந்துட்டான் அப்படின்னா நரகவாசல் திறந்துரும், சாத்தானோட சாம்ராஜ்யம் உருவாயிரும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணை அவன் அடைஞ்சானா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு சிலுவையை காட்டுறாங்க. அந்த சிலுவை எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சிலுவை மேலே படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. எழுத்து பிக்சர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நிலாவை காட்டுறாங்க. கீழே ஒருத்தன் ஆண்டவரோட கட்டளை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பத்திர மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ள நேரா போய் ஒருத்தரோட கையில முத்தம் கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு, அந்த குழந்தை இன்னைக்கு தான் பிறக்க போகுது, இது ஆண்டவரோட கட்டளை அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு உடனே அந்த லெட்டர்ஸ் போட்டுருக்க தாத்தா நம்ம அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே எதிரில ஒருத்தன் எழுந்து நம்ம அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அதை கொண்டுடணும், ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு தான் ஆபத்து, சாத்தானோட குழந்தைய அவ தான் சுமக்க போறா, அதனால அந்த குழந்தைய வளர வரைக்கும் விடாம இப்பவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த லெட்டர்ஸ் போட்டுருக்க தாத்தா அப்படி நம்ம பண்ணா நம்மள ஒருத்தர் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது, கர்த்தர் நம்ம மேல கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு மணி எதிரில இருக்கிறவன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ் போட்டவர் நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அந்த குழந்தையை நம்ம பாதுகாக்கணும், அந்த குழந்தை வளர்ந்து அவகிட்ட சாத்தான இருக்க முடியாதபடி நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. அவர் இது போல சொன்ன உடனே அந்த எதிரில பேசினவன் அப்படியே அமைதியா உட்கார்றான். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. பார்த்தா பிரசவத்துல அழகா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குரூப் சொன்னாங்கல்ல, அந்த குழந்தை இந்த குழந்தை தான். குழந்தை பிறந்த முன்னாடி அதை வாஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு நர்ஸ் அந்த குழந்தைய அவசரமா கூட்டு போறா. எங்கடா கூட்டு போறா அப்படின்னு பார்த்தா நேரா ஒரு குரூப் இருக்கு, அந்த இடத்துல கூட்டு போய் விடுறா. அவன் தான் நாதாரிங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா ஒரு பாம்பு கிழிச்சு அதுல இருந்து ரத்தத்தை எடுக்கிறானுங்க. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அதுல இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதை எடுத்து இந்த குழந்தை வாயில தடவி விடுறானுங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு கத்தவும் செய்யறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த நர்ஸ் அந்த குழந்தையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்தாங்க மேடம் உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுத்துறா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் அவங்க அம்மா கிட்ட கேட்க, இவளுக்கு நான் கிறிஸ்டின் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்த சீன் கட்டுறாங்க 20 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு வருது. கரெக்டா ஒரு சிட்டிக்குள்ள கட்டுறாங்க. திடீர்னு அங்கங்க ஃபயர் ஆகுது. நம்மளும் இந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு ஹீரோ தான் காட்ட போறாங்களோ அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல. பார்த்தா பேய கட்டிட்டு இருக்காங்க. அது இந்த பிரெடேட்டர் படத்துல வரது போல ஒரே பிளரா யாரு கண்ணுக்கும் தெரியாம ஒரு நிழல் போல பறந்து வந்துட்டு இருக்கு. நேரா அது வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிடுது. அந்த ஹோட்டல் ரெஸ்ட் ரூம்குள்ள ஒருத்தன் கை கழுவிட்டு இருக்கான். அவனை அங்கே போட்டு அடிச்சு கொன்னுட்டு அவன மாதிரி இது உருமாறிடுது. இவன் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி இவன் பாஸ் கிட்டயும் அவன் வைஃப் கிட்டயும் பேசிட்டு இருந்தான். இப்ப வெளியே வந்த பிறகு இவன் தான் இப்ப அவன் இல்ல. இவன் ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து நேரா வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா அவன் பாஸோட வைஃபை லிப்லாக் பண்றான். அதுக்கு அவன் ஹேய் அப்படின்னு சொன்ன உடனே இவன் திரும்பி பார்த்து முறைக்கிறான். இவன் பார்த்த உடனே அவன் எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறான். இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவன் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளிய வந்த உடனே அந்த ஹோட்டலையே வெடிக்க வச்சிடறான். இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை டைரக்டா காமிச்சிடுறாங்க. நம்ம அர்னால்டுக்கு என்ன என்ட்ரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கன் எடுத்து அவர் வாயில அவரே வச்சுக்கிட்டு தன்னை தானே சுட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது அவரால முடியல. இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருப்பார் போல. நீ ரொம்ப நாளா சுட்டுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க, ஆனா உன்னால முடியல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கேக்குறான். ஆக்சுவலி ஹீரோ அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே போலீஸ் தான். அடுத்த சீன்ல ஒரு கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் படையை திரட்டிக்கிட்டு ஒரு ஏரியால ரவுண்ட் அப்பா இருக்காங்க. கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஹெலிகாப்டர்லயும் ஹீரோ டீம் கீழே கார்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து கன் ஷூட் நடக்கும்போது இந்த சாத்தானா மாதிரி வந்தான் இல்லையா, அவங்க நின்னு பாத்துட்டு இருக்கான். அவன் மேல புல்லட் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவனை காப்பாத்துறாப்ல. அந்த குண்டடியும் அர்னால்டே வாங்கிக்கிறாப்ல. என்னடா ஹீரோ அதுக்குள்ள சுட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ சேஃப் தான், ஏன்னா புல்லட் ப்ரூஃப் போட்டுருந்தாப்ல. அதுக்கப்புறம் ஜம்பிங், சேசிங், ரன்னிங், ஃபயரிங் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணி அவனை எப்படியோ பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அப்ப கூட அவன் கையில மாட்டாம ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடி போய் இடத்துல கீழே விழுந்து ஒரு வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஓடிடுறான். அந்த வீட்டுக்குள்ள அங்கங்க ஓடி பார்த்தா அது வீடு இல்ல, ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கு. அந்த வழியா அவன் ஓட நம்ம ஹீரோவும் துரத்திட்டே போறாப்ல. துரத்திட்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. அதுக்கு அவன் திரும்பி சாத்தான் உயிர் பெற்று விட்டான், இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீங்க ஒரு கெட்டனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. முதல்ல கண்ணை கீழே போடுறா, தேவலாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கண் எடுக்க அர்னால்டு யோசிக்காம அவனை ஷூட் பண்ணிடுறாரு. கிட்ட போய் பார்த்தா அந்த ஃபாதரியார் சாகல, இன்னும் உயிர் இருக்கு. அவங்ககிட்ட ஏதோ பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவன் ஒரு ஃபாதரியார் அப்படின்னு சொல்லி. ஃபாதரியார் ஏன் இந்த தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதை போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்ல, இதை வச்சுட்டு போலீஸ் ஒன்றும் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஹீரோவே வச்சுக்கிறப்பல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டு பிரஸ் மீடியான்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப இவங்களோட சுப்பீரியர் மேம் ஒருத்தங்க வந்து நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்பல, இல்ல எதுவும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல வேலை நேரத்துல குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். இல்ல உங்க ரிப்போர்ட் அப்படிதான் இருக்கு, ஏன்னா நீங்க சொன்னதுக்கும் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல, ஏன்னா அந்த ஃபாதரா இருக்கு நாக்கே இல்ல, நீங்க அவன் பேசணும் அப்படின்னு சொன்னா உங்களை எல்லாரும் பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த சுப்ரீம் மேம் சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல அவன் பேசணும் அப்படின்னு சொல்றப்பல இத பத்தி மறுபடியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சுப்ரீம் மேம் அங்கிருந்து போயிடுறாங்க. அவன் கிட்ட பேசணும் மேம் அப்படின்னு சொல்லி அந்த மேம் கிட்டயும் டே உண்மையிலே அவன் கிட்ட பேசனாடா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கிட்டயும் ஹீரோ சொல்லிட்டே இருக்காப்ல. அதுக்கப்புறம் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த ஃபாதரியார் தங்கியிருந்த வீட கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்ச பின்னாடி அவனும் அவன் ஃப்ரெண்டும் போய் அந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. வீடு ஃபுல்லா நிறைய இடத்துல சிலுவை இருக்கு, அப்புறம் அங்கங்க ஸ்டார் மாதிரி ரிங் மாதிரின்னு சொல்லி மார்க்கா இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், இதெல்லாம் பார்க்கவே சகிக்கல, சுத்த பைத்தியக்காரனா வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறான். அப்ப அவங்க செவுத்துல எது எழுதி இருக்கு அது என்னன்னு ஹீரோ படிக்கிறான். இந்த உலகத்துக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு இருக்கு, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை சாத்தான் வெளியே வருவான், சோ உலகத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கு. இதை படிச்சுட்டு அது என்ன 1000 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பாக்குறான். ஒரு பாட்டில் இருக்கு.
இருக்கு அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு நாக்கு இருக்கு. இது அவரோட நாக்கு அப்படின்னு சொல்லி இங்க பாரு அவரோட நாக்கு அவர் தான் வெட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டற மாதிரி இருக்கு. அதை காட்டுறான் ஹீரோ. இதுக்கு அவர் நாக்கு அவரே வெட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்க ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கும், அதை தப்பி தவறி கூட யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்காக அவர் நாக்கு அவரே அறுத்திருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் அங்க ஃப்ரீசர் மாதிரி ஒன்னு இருக்கு. அதை ஓபன் பண்ணா ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு யாரு இவளை எங்கயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கேட்கறான். இல்ல பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு கல்லறையை காட்டுறாங்க. அங்க ஒரு சமாதி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் போட்டோல பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு அங்க இருக்கு. அந்த பொண்ணை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீன்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள, போயிடலாம் மாப்பிள அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்றான். இவன் சொல்லி வாயை வச்ச உடனே அசையாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் குரூப்பே உள்ள வருது. பிசாஸ் மாதிரி பின்னாடி வந்து சொல்லி பயமுறுத்திடாடா அப்படின்னு வடிவேல் சார் சொல்ற மாதிரி. யாரா அப்படின்னு பார்த்தா இவங்களோட சுப்பீரியர் மேம் தான். மேடம் சுற்றாதீங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க நாங்களும் இந்த கேஸ் விஷயமா தான் இங்க வந்தோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கறான். அவர் ஒரு ஃபாதர் யார் அப்படின்னு அந்த மேடம் சொல்றாங்க. ஏதாவது தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றான். அவரோட ஊர் வாட்டிகன். அவர் மனநலம் சரியில்லாம இருந்திருக்காரு. 6 மாசம் முன்னாடி காணாம போயிருக்காரு. இப்பதான் அவர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க மேடம் சொல்றாங்க. இதை நான் நம்ப தயாரா இல்ல. ஒரு ஃபாதர் யார் ஏன் ஒரு பணக்காரனை கொலை பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. அந்த ட்ரெயின்ல ஹீரோயின் போய் ஒரு சீட்ல உட்கார்றா. அங்க செம்மறியாட்டு தலை மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவளும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க சடனா கிட்ட வந்துட்டு அவன் வந்துட்டான், அவன் உன்னதான் தேடி வரப்போறான், அவன் உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு அவன் கீழே விழுந்த உடனே அவன் மண்டை சுக்குநூறா நொறுங்கி இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் கத்துறா. ஆனா இது இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல. அங்க சுத்திக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு பைத்தியக்காரி மாதிரி பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில ஒரு பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மையை பார்த்து அவன் ஃபீல் பண்றான். அந்த பொம்மை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ பொண்ணோட பொம்மை தான். சரி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி முடிச்சிட்டு பிறகு ஒரு புக்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த சாத்தான்களை பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் படிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மான்னு சொல்லி யாரை கட்டுறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் இருந்தால அவளதான் இந்த பொண்ணு அம்மா அப்படின்னு கூப்பிடுது. அப்புறம் ஃபோன் பண்ணி டாக்டர் எனக்கு இன்னைக்கும் அந்த மாதிரி நடந்தது, எப்ப பாரு இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட சொல்லுது. அந்த டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தா படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பாம்பை கிழிச்சு அது ரத்தத்தை எடுத்து வாயில வச்சான் இல்லையா, அந்த நாதரே தான் டாக்டர் அப்படின்னு காட்டுறாங்க. ஒண்ணும் இல்ல இதெல்லாம் உன்னோட கற்பனை தான், நான் கொடுத்திருக்கிற மாதிரி எல்லாம் வேலை வேலைக்கு எடுத்துக்கோ, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த பொண்ணு மறுபடியும் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி ட்ரெயின்ல நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீயே தான் நினைச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்காப்ல. அங்க நிறைய ஃபாதரியார் இருக்காங்க. நான் ஃபாதரியார் தாமஸை பத்தி பேச வந்திருக்கேன், அன்னைக்கு அவர் மாட்டினதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அங்க இருக்கிற ஃபாதரியார் ஒருத்தர் சொல்றாரு. ஒரு ஃபாதரியாரா இருந்துகிட்டு எப்படி கொலை பண்ண தோணுச்சு அவருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு உடனே அந்த ஃபாதரியார் டென்ஷன் ஆகி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மட்டுமே உண்மை கிடையாது, உங்களுக்கு தெரியாத உலகம் ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப கொடூரமானது, உனக்கு முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு அவரு ஏன் இப்ப என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் என் வைஃப் குழந்தைங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன், அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு, அதனால நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் அதுக்கு வருந்துறேன், கடவுள் நீ மேலதான் உனக்கு நல்லது பண்ணட்டும் அப்படின்னு அந்த ஃபாதரியார் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். உனக்கு கொஞ்சமாச்சும் கடவுள் நம்பிக்கை இருந்தா தான் நான் சொல்றது புரியும், இல்லனா உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு அந்த ஃபாதரியார். இவன் அந்த ஃபாதரியாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போய் பார்த்தா அங்க ஒரு வயசான பாட்டியை கட்டி போட்டுருக்காங்க. அது ஆண் கத்துது. அதை பார்த்த உடனே இதெல்லாம் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, இதெல்லாம் உனக்கு புரியாது, இதெல்லாம் தீய சக்திகளோட வேலை, இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு அந்த ஃபாதரியார். அடுத்த சீன்ல அந்த சாத்தான் இவனை காட்டுறாங்க. இப்ப டாக்டரா இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேட்கறான். கவலைப்படாதீங்க எல்லாமே சரியா நம்ம திட்டப்படி தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். டாடி யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள அந்த பொண்ணு சவுண்ட் கேட்ட உடனே இவன் திரும்பி பார்க்கறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து இதான் உன் பொண்ணா, இதான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா அப்படின்னு அவன் சொன்ன பிறகு அடுத்த சீன்ல பார்த்தா அவங்க ரெண்டு பேர் கூட இந்த சாத்தான் பெட்ல இருக்கான். அவன் எதையுமே சொல்லாம இதையும் அலோவ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல வியாழக்கிழமை 1999 டிசம்பர் 13 அப்படின்னு சொல்லி டேட்டோட போடுறாங்க. இப்போ நான் ஏன் இந்த டேட்டை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எண்டிங்ல உங்களுக்கு புரியும். அடுத்த சீன்ல பார்த்தா அந்த வில்லன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு வரான் அப்படின்னு பார்த்தா அந்த தாமஸ் ஃபாதரியார் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்ன அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இவனை பார்த்த உடனே அந்த ஃபாதரியார் துடியா துடிக்கிறாரு. உங்க யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த ஃபாதரியாரை பார்க்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. ஆனா வந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல, அந்த ஃபாதரியார் சீலிங்ல இறந்து போயிருக்காரு. தொடர்ச்சியா நடக்கிற விஷயம் எல்லாமே மர்மமாவே இருக்கு, இதுக்கு என்னதான் முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு நடந்து வராங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இந்த பொண்ணை எப்படியா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல ஆதார் கார்டு இருக்க மாதிரி அங்க இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ் பவர்லாம் யூஸ் பண்ணி கடைசியில் ஐடென்டி கார்டு மூலமா கண்டுபிடிச்சு முடிச்சிடறாங்க. அப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கா. என்னடா பக்கத்து ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அவ அங்கிள் அங்க இறந்து போயிருக்கான். அதை பார்த்துட்டு கத்திட்டு திரும்ப ஒரு குரூப்பே இவளை கொல்ல வராங்க. உடனே வீடு ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. ஆனா அவங்களும் விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா அவளை பிடிச்சி இது கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி அவளை குத்த வரும்போது அந்த நேரத்துல சரியா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இவளை தேடி கரெக்டா வீட்டான வந்துடுறாங்க. வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க கூட சண்டை போடுறாங்க. அந்த குரூப் ஒரு ஃபாதரியார் குரூப் தான். படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த குழந்தையால ஆபத்து, அதனால முதல்ல நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டீம் தான் இப்போ வந்து இதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவ இருந்தா தானே இவன் மூலமா சாத்தான் குழந்தை பெத்துப்பான், இவளை போய் கொண்டு வரலாம் அப்படின்றது அவங்களோட நோக்கம். கடைசியா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அந்த பொண்ணு ஒரு வழியா நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாதரியார் கிட்ட உன் போட்டோ நான் பார்த்தேன், அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன், அந்த ஃபாதரியாரை நீ முன்னாடி பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். எனக்கு யாரையும் தெரியாது, ஆனா இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி எனக்கு நடக்குது, இவங்களாம் ஏன் என்ன கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியல, என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் அந்த நர்ஸ் வந்து என் பொண்ணை காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றி
நன்றி தம்பி அப்படின்னு சொல்றா. அப்புறம் அந்த பொண்ணு அந்த நர்ஸும் பேசிட்டு இருக்கும்போது சைடு கேப்ல நம்மால அங்கிருந்த புக்குகள் இருந்து ஒரு புக்கை யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துடுறான். இவங்க ஆனா அந்த இடத்துல இருந்து போகாம வெளியே வந்து கார்லயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா அந்த நர்ஸ் பாத்துக்கிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்கா. அப்புறம் அவளை என்னால கூட்டு வர முடியல, இவங்க வெளியே இருக்கிறதுனால அந்த பொண்ணு அவங்களால கூட்டு போக முடியல. அவன் போய் அந்த வில்லன் கிட்ட சொன்னதும் அவன் ஒரே அடி அடிச்சு அவனை காலி பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே உட்காந்துருந்த நம்மால மறுபடியும் வீட்டு டோர் கதவு தட்டி கொஞ்சம் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். உடனே அந்த நர்ஸ் மேல இருந்து வந்து ஏன்பா உதவி பண்ணிட்டீங்க, அதுக்காக சும்மா இங்கேவா இருப்பீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு ஒண்ணு இல்லமா, நான் தான் சில டவுட்டுக்காக அவர் கூப்பிட்டேன், ஜஸ்ட் பேசிட்டு இப்ப கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு சிலுவை இருக்கிற செயினை காமிச்சு உன்னை தாக்க வந்தவங்க இதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாம் வாட்டிகனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றான். நான் இதை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன், இந்த சிம்பிள் இருந்தா இது சாத்தான கும்பிடுறவங்களோடது, அப்ப இவங்க சாத்தான கும்பிடுறவங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல இவங்க கிடையாது, நான் சொன்னது இந்த சிம்பிள், இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்தான கும்பிடுறவங்களை எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்படின்னா நல்லவங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குது. ஆமா நல்லவங்க தான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் ஏன் என்ன கொள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குது. அதுக்குள்ள சடனா பார்த்தா அந்த பொண்ணு கையில வச்சிருந்த ஆப்பிள்ல ஒரே புழுவா காட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு கத்துது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. இல்ல நானும் அதை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன இது உங்களுக்கும் தெரிஞ்சதா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அவங்க அங்க பேசும்போது அவன் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த வில்ல வந்து காரை வெடிக்க வச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் காலி பண்ணிடுறான். அங்க வெளியே கார் வெடிச்சதுனால வீடு வரைக்கும் நெருப்பா இருக்கு. உடனே வா நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி ரெண்டு பேரும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் பண்றாங்க. அந்த நர்ஸ் வந்து நம்ம ஹீரோ அப்படி இப்படி தூக்கி போட்டு துவச்சு துவம்சம் பண்ணி அடிக்கிறா. அந்த பொண்ணு அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றீங்க, இவர் நமக்கு உதவி பண்ண வந்தவருமா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் ரொம்ப நேரமா பொறுமையா அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ தலையை பிடிச்சி கண்ணாடி டேபிள் அடிச்ச உடனே அந்த நர்ஸ் அங்கே விழுந்து போயிடுறா. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறாங்க. உடனே வெளில உள்ள வந்து பாக்குறான். உங்களால ஒரு 10 பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவளே உயிருக்கு போராடிட்டு இருக்கா. மேற்கொண்டு இவன் அவளை மொத்தமா காலி பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வெளியே ஓடி வந்த பிறகு எதிரில் அந்த போலீஸ்காரங்க வராங்க. வாங்க வாங்க உங்க உதவி தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா எதிரில் வந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவே ஷூட் பண்றாங்க. அப்புறம் தான் புரியுது அவங்களும் அந்த வில்லனோட ஆள் தான். அவங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து மார்க்கஸ் எதுக்காக நீங்க அவளை கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த சுப்ரியர் போலீஸ் பக்கத்துல இருக்கிற போலீஸ் நம்ம ஹீரோ சுட வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சிடறாப்ல. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வில்ல அங்க வந்து அந்த சுப்ரியர் போலீஸ்க்கு மட்டும் உயிர் கொடுத்து நீ எனக்கு யூஸ் ஆவ போய் அவங்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் சர்ச்சுக்கு வந்துறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை, அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும், நீங்க இந்த பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் சொல்றாப்ல. இந்த வாட்டிகன் வீரர்களால தான் இந்த பிரச்சனையே, உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்பதான் அந்த பாதிரியார் சொல்றாரு அந்த தீய சக்தியோட குறியீடான 666 அப்படிங்கிற நம்பரை தலை திருப்பி பார்த்தா 999 அப்படின்னு வரும். அந்த 999 அப்படிங்கிறது 1999 வருஷம் தான், அப்பதான் சாத்தான் பூமிக்கு வரான் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் சொல்றாரு. அப்போ அவங்க ஒரு புக்கை காமிச்சு அந்த புக்ல ஒரு குறியீடையும் காட்டுறாப்ல. இந்த குறியீடை எப்படாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு அந்த பாதிரியார். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கையை காட்டுறா. இப்பதான் புரியுது அந்த சாத்தான் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கான். ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கு ஒரு முறை நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் அவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணோட அவன் சேர்ந்தான் அப்படின்னா நரகவாசல் திறந்துரும் அப்படின்னும் அதுக்கப்புறம் உலகத்தோட அழிவு ஆரம்பமாயிடும் அப்படின்னு அந்த பாதிரியார் சொல்றாரு. அந்த பொண்ணே நீ தான், இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும், இந்த முறை இது எல்லாமே உன் மூலமா தான் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் அவன் செலக்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் சொல்றாரு. அப்புறம் அந்த பாதிரியார் கிட்ட அந்த பொண்ணை அங்க சேஃபா விட்டுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்ததும் அங்க அந்த வில்ல வந்துட்டு நீ ரொம்ப நேர்மையா இருந்திருக்க, அழகான குடும்பம், அழகான குழந்தைங்க, இப்படி வாழ்ந்த உன் வாழ்க்கைய அந்த கடவுள் தான் பறிச்சுட்டாரு, ஆனா என்னோட ராஜ்யத்துல அந்த மாதிரி இருக்காது, உனக்கு கடவுளை பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட ராஜ்யத்துல நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் உனக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாய உலகத்தை காட்டுறான் அந்த சாத்தான். அதுல நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோட பொண்ணு அப்புறம் ஒய்ஃப் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது சரி இப்பவாது சொல்லு அந்த கிறிஸ்டி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் கேட்கறான். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு உன் குடும்பம் முக்கியம் தானே, உன் குடும்பத்தை பாரு, உனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணை நான் கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டேன், நான் அவளை ராணி மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சாத்தான். அப்புறம் நம்ம ஹீரோ சுயனுக்கு வந்து இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறான். இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் கழுத்து பிடிச்சி தூக்கி கீழே போட ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ அந்த மேல இருந்து ஜன்னலியே கீழே தொங்கிட்டு இருக்காப்ல. சரி நான் சொல்றேன் உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். இந்த சாத்தானும் கை கொடுத்த உடனே அப்படியே கையை பிடிச்சி கீழே வெளியே தூக்கி போட்டுறாப்ல. உடனே ஹீரோ அங்க தப்பிச்சு வெளியே ஓடலாம்னு பார்த்தா டோருக்கு வெளியே அவனோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். ஏய் நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க, நீ அன்னைக்கு இறந்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோ. ஏய் நான் சாகல, நான் நல்லா தான் இருக்கேன், இங்க பாரு ஒரு கொஞ்சம் கூட அடி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் சொல்றான். எனக்கு யார நம்பறதே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்னும் நம்பவே இல்ல அவனை. அது மட்டும் இல்லாம ஓங்கி ஒரு அடியும் விடுறான். ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே அவன் ஐயோ குயோன்னு கத்துறான். ஏய் சாரி சாரி இல்ல நீயான்னு செக் பண்றதுக்காக தான் நான் அடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நல்லா செக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ இங்கவே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அங்க என்னாச்சுன்னு தெரியல, நான் அந்த பொண்ணை தனியா விட்டு வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறான். சரி நம்ம உடனே அங்க போய் ஆகணும், நீ போய் வண்டி எடுத்துட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சுக்கு அவங்க கிளம்பி வராங்க. உடனே அடுத்த சீன்ல இந்த சர்ச்சை காட்டுறாங்க. நிறைய ஃபாதரியார்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. அங்க வந்து அந்த கண்ணாடி போட்ட ஃபாதரியார் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கண்டுபிடிச்சறா. இவங்க யாரு அப்படின்னா இந்த பொண்ணை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஃபாதரியார் குரூப். உடனே அந்த கண்ணாடி போட்ட ஃபாதரியாரை பிடிச்சி இழுத்துட்டு இந்த பொண்ணை கீழே தள்ளி அவளை சாகடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த கண்ணாடி போட்ட ஃபாதரியார் அந்த பொண்ணை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்திட்டு இருக்காப்ல. இது கர்த்தருக்காக, இது உலகத்துக்காக அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தாக்க வராங்க. அந்த நேரத்துல சரியா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபாதரியார் கிட்ட வந்து ஹீரோ மிரட்டுறான். நீங்க அந்த பொண்ணை கொல்ல தயங்க மாட்டீங்க அப்படின்னா நானும் உங்களை முடிக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஒரே ஷேக் ஆகுது, ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி. என்னடான்னு வெளியே என்ட்ரன்ஸ் பார்த்தா அந்த சாத்தான் உள்ள அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் உள்ள வந்ததும் அங்க இருக்கிற ஃபாதரியார்ஸ் எல்லாம் அவன் அழிக்க நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஒவ்வொருத்தரோட கதையா முடிக்கிறான். அப்புறம் ஹீரோ அந்த பொண்ணு சர்ச்சில இருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே ஓடி வந்து பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஆளுங்கலாம் வந்து நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா
அப்படின்னா அவன் தான் சாத்தானாச்சு, அவன் எல்லாரும் ஈஸியா வசியப்படுத்திடுறான். எப்படி நம்ம தமிழ்ல அந்த 7ஆம் பேர்ல டாங்லி பண்ணுவானோ அதே போல ஹிப்னாட்டிசம் பண்ணியே மொத்த பேரையும் மயக்கிடுறான். அப்புறம் ஹீரோ அடிச்சு அங்கே ரத்த கலரோட தொங்க விட்டு அந்த வில்ல அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டு போயிடுறான். மறுநாள் காலை விடிஞ்சிருது. அந்த வழியா ஃபாதரியார் டீம் ஒருத்தங்க வராங்க. அவங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கண்ணை திறக்கறாப்ல. நான் எவ்வளவு நேரமா இப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்கறான். நீ ஒரு நாள் முழுசா இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாப்ல அந்த கண்ணாடி போட்ட ஃபாதரியார். இவன் எழும்போது சரியா 8:45 மணி. இன்னும் டைம் இவனுக்கு 3.25 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. ஆனா நைட் 12 மணி ஆகிறதுக்கு. இதுக்கு மேல நம்ம கிட்ட நேரம் இல்ல, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். போயிட்டு சில எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சில பொருளை எடுத்துக்கிட்டு அந்த சாத்தானோட கூட்டமே யாகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோ போய் அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே அங்க இருக்கு. இந்த பொண்ணு நடுவுல போட்டுருக்காங்க, ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த வில்ல வசியப்படுத்தி லிப்லாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோ அந்த கூட்டத்துல ஒரு ஆளை கலந்து அப்படியே முன்னாடி வந்து அதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு கலவரம் ஆயிருது. இப்போ ஹீரோ தப்பிக்கணும் இல்லையா, அதனால உடனே என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணோட தலையில கண்ணை வச்சு எனக்கு ஏன் உயிர் தான் முக்கியம், நீங்க யாரா என்ன கொல்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமா தேவையான இவளை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கன் எடுத்துட்டு வரான். ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறான். ஏய் நீயாடா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்ல இங்க எல்லாமே அவரோட கண்ட்ரோல் தான், நீயும் ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்றான் அந்த ஃப்ரெண்ட். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா சென்டிமெண்டா தான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறான். என்னதான் அவன் ஃப்ரெண்ட் வசியமா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வந்துறான். அப்படி அவன் பண்ணதும் எனக்கு நீ தேவையா இருப்ப அப்படின்னு சொல்லி தான் உனக்கு நான் உயிர் கொடுத்தேன், இனிமே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனை எரிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. அந்த வில்லை இவங்களை விடாம துரத்திட்டு வரான். அப்படி துரத்திட்டு வரும்போது ஒரு லோக்கல் ட்ரெயின்ல அவங்க தப்பிச்சு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நெருப்ப வச்சு அவன் பாடி எரிச்சிருவான் ஹீரோ. இவங்க எங்க ஓடுறது ஏது ஓடுறதே தெரியல, யாரையும் நம்ப முடியல. எங்க போனாலும் இவங்களை யாரும் ஒருத்தர் தாக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவங்க சர்ச்சுக்கு ஓடி வந்துடுறாங்க. சர்ச்சுக்கு வந்துட்ட பிறகு அந்த பொண்ணை ரூம்குள்ள போக சொல்லிட்டு இவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரனா வந்தா அவங்களை கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் இயேசுவோட சிலையை பார்க்கறான். அவனோட மனசு அவர் கும்பிட போகுது. அவனை மீறி அவனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து எனக்கு அந்த சாத்தான் அழிக்கிறதுக்கான சக்தியை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த தீய சக்தி ஒரு டிராகன் போல உருவெடுத்து வந்து இவன் அடிச்சிட்டு இவன் உடம்புலயும் ஏறிடுது. நம்ம ஹீரோட முக்குல வந்துட்ட பிறகு நம்ம ஹீரோட முக்குல அந்த தீய சக்தி வந்துட்ட பிறகு இவனே அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்கான். ஆனா என்ன ஆள் மனசுக்குள்ள ஹீரோ இருக்கிறதுனால அப்பப்ப ஹீரோ வெளியே வந்து நீ போயிரு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல மறுபடியும் அடுத்த செகண்டே மறுபடியும் அந்த சாத்தானா வந்து அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிப்பான். இதே மாதிரி இந்த சீன் போயிட்டு இருக்கு. அப்புறம் லாஸ்டா நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி அந்த தூதர் சிலையெல்லாம் இருக்கும்ல அதுல ஒரு மாதிரி இருக்கு. இவனே ஏறி விழுந்துறான். இவன் விழுறதுக்கும் டைம் கரெக்டா 12 மணி ஆகுது. உடனே அந்த சாத்தானும் அவனோட தீய சக்தி எல்லாமே மறுபடியும் பாதாள உலகத்துக்கே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இறந்து அவனோட ஆத்மா அவன் வைஃப் கூடயும் அவன் பொண்ணு கூடயும் போய் சேர்ந்துற மாதிரி இந்த படத்தோட முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இந்த படத்தை ஏற்கனவே நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.